வெல்கம் டு பெண்கள்.com. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியில சுத்தி பார்க்க போறோம். கொஞ்சமா ஸ்கின் கேர், சீரம், கார்னியர் ஃபேஸ் கிரீம், லிப் லைனர், லிப்ஸ்டிக், அப்புறம் சன்ஸ்கிரீன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ப்ராடக்ட்டோட ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மழை பெய்யும் சொல்லி கொடையெல்லாம் எடுத்துட்டு போனோம், ஆனா மழை வரல. எல்லாரும் கிளம்பி சாப்பிட்டு முடிக்கவே 12 o'clock ஆயிடுச்சு. சரியான டிராபிக்ல மாட்டியாச்சு. பட் கிளைமேட் சூப்பரா இருந்தனால அவ்வளவா தெரியல. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வீக்கெண்ட்னால கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இதே இது வீக் டேஸ்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். உள்ள என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சதும் இதான் இருந்துச்சு. இந்த விஷயம் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். நிறைய வித்தியாசமான மீனை பார்க்கலாம்னு சொல்லி நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். பட் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ல ஃபிஷஸ் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இது மட்டும் தான் இருந்துச்சு. 2 வகையான மீன் மட்டும் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற வழியில் இந்த மீன்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம சீக்குள்ளே போகிற மாதிரி லைட்டிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 2 ஸ்டெப் வைக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த இடத்துல நின்று நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். சீக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு லைட்டிங் செட்டப் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற அளவுக்கு. அப்படின்னா தான் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்கை வச்சு கடல் ஃபீலை கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு. அதுவுமே ரொம்ப பெருசாலாம் இல்லை. கடல் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக ப்ளூ கலர் லைட்டை மாட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. இதில் உள்ள செடி, பாறை இது எல்லாமே ஒரிஜினலாக இல்லை ஆர்டிஃபிஷியலானே தெரியவே இல்லை. அவங்களும் இதை எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இதுக்குள்ளே நிறைய ஸ்டார் ஃபிஷ் இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரமாக நின்று பார்த்தேன் ஏதாவது ஒன்று அசையும்னு, ஆனால் அசையவே இல்லை. அதனால் இது ஒரிஜினலா இல்லை ஆர்டிஃபிஷியலான்னு எனக்கே தெரியலை. எல்லாரும் இதை ஒரிஜினல் மாதிரி தான் பார்த்தாங்க. அதனால் இது ஒரிஜினலாக தான் இருக்குன்னு நானாக நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ஃபுல்லாக ஃபிஷ் டேங்காக வச்சுருந்தாங்க. இங்கே உள்ள மீன்களை தவிர சீ பிளான்ஸ் தான் ரொம்ப அழகா இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக அழகா இருந்துச்சு. பெரிய பெரிய மீன்களை விட ரொம்ப குட்டி குட்டி மீன்கள் தான் நிறைய இருந்துச்சு. ஏதாவது வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத மீனாக இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிறுசாக இருந்தாலே எல்லாத்தையுமே அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சீ பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே பார்க்க நேச்சுரலாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி டர்ட்டில்ஸ் அங்கங்கே ஒன்று இருந்துச்சு. நம்ம நேரில் போய் பார்க்க முடியாத நேச்சுரலை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க.
ஃபர்ஸ்ட் டைம் ஜெல்லி ஃபிஷ் பார்க்குறேன். கலர் லைட் எரியிற டேங்க் உள்ள வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இதோட முடியுது. அதுக்கடுத்து செகண்ட் ஃப்ளோர் மேலையும் இதே மாதிரி தனித்தனி ஃபிஷ் டேங்க்ல மீனை வந்து வச்சிருந்தாங்க. இங்க உள்ள ஃபிஷ் டேங்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கீழே இருந்த ஃபிஷ்ஷே தான் மேலையும் இருந்துச்சு. புதுசா வேற எந்த ஒரு ஃபிஷ்ஷும் இல்ல. திருப்பி பார்த்த மீனையே தான் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடுது. கீழே பார்த்த மாதிரியே மேலேயும் ரொம்ப குட்டி குட்டி மீனாக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு பெரிய மீனை பெரிய ஃபிஷ் டேங்க்ல வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஏன்னா நான் அப்படி தான் நினச்சி போனேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. பார்த்த மீனையே திரும்ப திரும்ப நம்ம குட்டீஸ்க்கு காட்டுறதுனால அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கல. மீனை பார்க்குறத விட்டுட்டு அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே உள்ள சீ பிளான்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு மீனோட பேரையும் இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால நாங்களாக ஒரு பேர் வச்சு மீனை சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மீன் தான் நிறைய இடத்துல இருந்துச்சு. உடம்பு வந்து லைட் எரியிற மாதிரி இருக்கும். அதனால எல்லா இடத்துலயும் இந்த மீனை தான் நிறைய வச்சிருந்தாங்க. அடிக்கடி இந்த மீனை பார்த்து போரே அடிச்சிருச்சு. வீக்கெண்டுனால சரியான கூட்டமா இருந்துச்சு. இவ்வளோ சின்ன இடத்த கூட பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. கூட்டமும் நிறையா இருந்தனால அவ்வளோதான் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் ஸ்பீடாக. பாப்பாவும் அழுதுட்டாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கவே விடலை. ஸோ கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்திலே வெளியில் நிறையா ராட்டினம் இருந்துச்சு. அதுக்கு போகணும்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். டைம் 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டைம் இல்லை. அதனால நாங்கள் அதுக்கு போகலை. கப்பான் பார்க்கில் ஒரு வாக் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.